வந்து சியாம் ரெட் ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க இது. 8 கெட்டு போட்டிருக்கோம். நார்மல் சமவெளி பகுதியிலையுமே வரும். நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிராகன் ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் அது. 900 பில்லர் போட்டிருக்குங்க. ஒரு பில்லருக்குமே வந்து 4 செடி வச்சுருக்கோம். டோட்டலாக 3600 பிளான்ட்ஸ் போட்டிருக்கோங்க. 3rd இயர் 4th இயர்லேருந்து நம்ம ஃபுல் ஈல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளான்ட்டோட க்ரோத்தை பொறுத்து பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா ஈல்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக எடுக்கலாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5 டன் எடுத்தோங்க. இது கமர்ஷியலாக ஃபஸ்ட் ஈல்டு அதுதான். தண்ணி வந்து தேங்கக்கூடாது, மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நிற்கக்கூடாது. இல்லைனா இதில் வந்து வேரல்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மண்ணில் வந்து 2 அடி இருக்குது, இது மேலே வந்து 5 அடி இருக்குது. இது மேலே வந்து ரிங் டைப்பு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் அட்டாக் வருதுங்க. ஃபங்கல் அட்டாக்னா பிளான்ட்ஸ்க்கும் வருது, ஃப்ரூட்ஸ்க்குமே வருது. சம்மரில் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும்போது பிளான்ட்டே ரொம்ப மஞ்சள் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹீட் இருக்கும்போது சில பிளான்ட்ஸில் வந்து அழுகல் வந்துடும். ஆர்கானிக்காக பண்ணும்போது மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நிறைய குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ட்ரை ட்ராகன் ஃப்ரூட் பண்ணுறோம். இந்த பூ பார்த்திங்கன்னா காய வச்சு டீக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஃப்ரூட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்ளவர்லேயுமே இருக்குது. சிஸ்டர் வணக்கம். வணக்கம். நம்ம வந்து இப்போ டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து சாகுபடி பண்றோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, நம்மளுடைய ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க சிஸ்டர்? நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூர் வட்டம் வீரப்பநாயக்கம்பட்டியில் போட்டிருக்கோங்க. 1.5 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம். டிராகன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாவே நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? ஆமா, இது வந்து சியாம் ரெட். இதுல வந்து ப்ராஃபிட் வரும். பிளஸ் வந்து தண்ணி கம்மியா இருந்தா போதும் அப்படின்றதுனால நாங்க இந்த டிராகன் ஃபார்ம் பண்றோங்க. நிறைய டைப்ல வந்து இது வந்து நடவு செய்யறாங்க. நம்ம என்ன டைப்ல நடவு செஞ்சிருக்கோங்க? நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க இது. 8 கெட்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலா 9க்கு 9 8க்கு 9 இந்த மாதிரி எல்லாம் போடுவோம். இங்க வந்து நாங்க மேட்டு பக்கத்துல இருக்கிறதுனால காத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நாங்க 8 கெட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் ஏரியா மாதிரியே இருக்குங்க. இது இந்த ஏரியால தான் செட் ஆகுங்களா இல்ல எல்லா பக்கமும் பிளான் பண்ணலாம்? இல்ல, எல்லா இடத்துலயும் பண்ணலாங்க. நார்மல் சமவெளி பகுதியிலுமே வரும். இது வந்து ஹில் ஏரியா மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா இது ரொம்ப ட்ரையான இடம் இது. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிராகன் ஃப்ரூட் ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் அது. இந்த 1.5 ஏக்கர்ல நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸுக்கு உண்டான இந்த தூண்லாம் இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு தூண்கள் போட்டிருக்கிறோம், அதுல எவ்வளவு பிளான்ட் வந்து நம்ம நடவு செஞ்சிருக்கோம்? இந்த 1.5 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா 900 பில்லர் போட்டிருக்குங்க. ஒரு பில்லருக்குமே வந்து 4 செடி வச்சிருக்கோம். டோட்டலாக 3600 பிளான்ட்ஸ் போட்டிருக்கோங்க. இவ்வளோ பில்லர் போட்டிருக்கும் போது இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? இந்த பில்லர் இந்த ரிங்கெல்லாம் நாங்களே தாங்க போட்டோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நாங்கள் போட்டோம். நாங்கள் அப்போ பண்ணும்போது 3.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது செட்டோட காஸ்ட்டே நாங்கள் 600க்குள்ளே முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ கண்டிப்பாக இப்போ நம்மளே போட்டால் கூட ஒரு 800ஆவது வந்துருங்க. அப்போது அப்படி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை ரெடி பண்ணி இந்த பிளான்ட்லாம் நட்டு முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ செலவாயிருக்குங்க? 9 லேக் ஆயிடுச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு 6 லேக் கணக்கில் 1.5 ஏக்கருக்கு வந்து 9 லேக் ஆயிடுச்சு. 9 லேக். ஓகே. ஆமாம், இந்த பிளான்ட்லேருந்து பில்லர் ரெடி பண்ணுறதுலேருந்து இந்த லேண்டு லேபர்லேருந்து இந்த பிளான்ட் நடுறதுலேருந்து எல்லாமே வந்து 9 லேக் ஆயிடுச்சு 1.5 ஏக்கருக்கு. ஓகேங்கக்கா. இப்போ 1.5 ஏக்கர் வந்து இப்போது 9 லேக் கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இதிலிருந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து ஈல்டு எடுக்கிறோம், அதுலேருந்து எவ்வளோ நம்ம வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோங்க? இது ஃபஸ்ட்டு 2 வருஷம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா செகண்ட் இயர் வந்து கமர்ஷியலாக போகும்போது ஒரு 30-40% தான் வரும். ஆர்கானிக்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 3rd இயர்லேருந்து நம்ம ஃபுல் ஈல்டு 3rd இயர் 4th இயர்லேருந்து நம்ம ஃபுல் ஈல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளான்ட்டோட க்ரோத்தை பொறுத்து பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா ஈல்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக எடுக்கலாங்க. நம்ம ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுல நல்ல ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கு. கொஞ்சம் பிளான்ட்ஸ் வீக்காக இருக்கிறதுல வந்து கம்மி ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. ஸோ மெயின் வந்து நம்ம பிளான்ட்ஸை ஹெல்த்தியாக வளர்த்துனா ஈல்டு நிறைய எடுக்கலாம். ஓகே. 1 இயருக்கு எவ்வளோ ஈல்டு எடுக்கலாங்க? 1 இயருக்கு நாங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5 டன் எடுத்தோங்க. 5 டன் எடுத்தோம். அதாவது கமர்ஷியலாக ஃபஸ்ட் ஈல்டு அதுதான். தண்ணீர் தேவை எப்படி இருக்கும்? எவ்வளோ அளவுக்கு நம்ம இது வந்து வாரத்துக்கு 2 டைம் குடுக்குற மாதிரி தாங்க. இது ட்ரிப்ல தான் போட்டிருக்கோம். ட்ரிப்ல வந்து வாரத்துக்கு 2 டைம் குடுக்குற மாதிரி இருந்தா போதும்.
அதாவது தண்ணி தேங்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே வரும். தண்ணி வந்து தேங்கக்கூடாது. மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து நிற்கக்கூடாது. இல்லைன்னா இதில் வந்து வேரல்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து பெட் ரைஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த பில்லரு ரிங் டைப் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? ஆமாங்க. இதனுடைய அளவு, நடவு முறை எப்படி பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க சார். இது பார்த்தீங்கன்னா, பில்லர் வந்து 7 அடிக்கு பண்ணியிருக்கோங்க. 7 அடியில வந்து மண் அடியில வந்து 2 அடி அ மண்ணுல வந்து 2 அடி இருக்கு. இது மேல வந்து 5 அடி இருக்கு. அ கொஞ்சம் ஹைட்டா தான் பண்ணியிருக்கோம். ஓகே. அம் இது மேல வந்து ரிங் டைப்பு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லுவாங்க. ஓகே. அ நம்ம இந்த டைப் பண்றோம். நம்ம நிறைய சைட்ல பார்த்துருக்குறோம். ம். வேலி மாதிரி அமைச்சு அதுல வந்து லைனா போட்டிருக்காங்க, பிளான் அது பண்ணியிருக்காங்க. வந்து ட்ரெல்லிஸ் மெத்தடு. ஓகே. அந்த மெத்தட்லயும் பண்ணலாம். ஓகேங்க. இந்த 2 மெத்தடுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கக்கா? இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்டெயின் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதில ஏதாவது ஃபங்கல் அட்டாக் வருதுன்னா, ஈஸியா இன்னொரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்க்கு வந்து பரவாது. இப்போ ஒரே பில்லர்ல தான் இருக்குன்னா, மத்த செடிக்கு வந்துருமே தவிர, இன்னொரு பில்லருக்கு வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்க அந்த த்ரெல்லிஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் அட்டாக் ஈஸியா வரும். அ கொ அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க கொஞ்சமான இடத்துலயே நெறைய பிளான்ட் வளர்த்தலாம். ஈல்ட் எல்லாமே உங்களுக்கு சேமா தான் வரும். அதில ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுலேருந்து, அத ப்ரூனிங் பண்றது, அந்த மாரி சின்ன சின்ன விஷயம் மெயின்டெனன்ஸ் பண்றது அதில கொஞ்சம் டஃப்பா இருக்கும் உங்களுக்கு. விவசாயம் சார்ந்து நிறைய பயிர்கள் பயிரிட்டு இருக்கிறோம். ம். எந்த பயிரா இருந்தாலும் அதுக்கு வந்து நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஆமா. இல்லைங்களா? நம்ம டிராகன் ஃப்ரூட்ஸுக்கு என்னென்ன நோய்கள் வருது, அதை எப்படி நம்ம தடுக்கிறோம்? இதில பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் அட்டாக் வருதுங்க. ஓகே. ஃபங்கல் அட்டாக்னா பிளான்ட்ஸ்க்கும் வருது, ஃப்ரூட்ஸ்க்குமே வருது. சம்மர்ல பார்த்தீங்கன்னா, ஹீட் அதிகமா இருக்கும்போது, பிளான்ட்டே ரொம்ப மஞ்சளாயிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹீட் இருக்கும்போது, சில பிளான்ட்ஸ்ல வந்து அழுகல் வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் வேர் பார்த்தீங்கன்னா, நெமட்டோட் வருங்க. நெமட்டோட் ப்ராப்ளம்ஸ் வரும். ரூட் ராட் வரும். வாட்டர் அதிகமா இருந்தாலுமே ரூட் ராட் ப்ராப்ளம் வரும். 2 மெயின் இஷ்யூ வருதுன்னு சொன்னீங்க. அது ம். வெய்ய காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப்ல இருக்கிற அழுகல் மாரி ஒரு டிசீஸ் ஆமா. வர மாரி சொன்னீங்க. அதே மாரி இந்த வேர் அழுகலும் வருதுன்னு சொன்னீங்க. ஆ. இப்போ இந்த வேர் அழுகல்லேருந்து ரெக்கவரி பண்ண பிளான்ட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? அத ஆ, பார்க்கலாங்களா? இப்போ வேர் அழுகல்னா, இப்போ டிராகன் ஃப்ரூட்ல வந்து டோட்டலா அதாவது வேர் அழுகிட்டு அப்புறமா தான் வந்து ஸ்டெம் அழுகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அத அப்படியே விட்டுருவாங்க. பிளான்ட்டே வந்து காஞ்சு போயிடும். நாங்க வந்து ஆர்கானிக்கா பண்ணும்போது அதில எதுவும் சொல்யூஷன் எதுவும் கிடையாது. நாங்க என்ன பண்ணோம்னா, இது எல்லாமே தண்டு தான் இல்லைங்களா? ஸோ கட்டிங்ஸ் எடுத்து வச்சா எப்படி ஒரு பிளான்ட் வருமோ, அந்த மாரி இது வந்து வேர் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு சில சப்போர்ட் பண்ணும். அந்த மாரி ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ட் பாருங்க. இது வந்து நாங்க வேர் வைக்கிறதுக்காக சப்போர்ட் குடுத்தோம். வாட்டர் பாட்டில் வச்சு, அதில மண்ணு வச்சு, அ அந்த தண்ட கட் பண்ணிட்டு, இத இன்சர்ட் பண்ணோம். அது வேர் புடிச்சு வந்துருச்சுங்க. அந்த மாரி ரெக்கவர் ஆயிருக்கு. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா டைம் எடுக்குங்க. ஓகே. அந்த வேர் வச்சு அந்த பிளான்ட் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும். ஓகே. இப்போ டிராகன் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நடவு செஞ்சதுலேருந்து ம். எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம், இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த மாரி ஹெல்த்தி பிளான்ட் கிடைக்கும்? ஆ. அதே மாரி அது ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எப்போ எடுக்கலாங்க? கமர்ஷியலா ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இயர் வருங்க. செகண்ட் இயர் ஒரு 40% வரும்னா, 3 இயர்ல உங்களுக்கு ஃபுல் ஈல்டு வரும். இந்த பிளான்ட் வச்சு நம்மளது வந்து 4த் இயர் நடந்துட்டுருக்கு. அதாவது 3 முடிஞ்சு 4வது வருஷம் இது நடந்துட்டுருக்கு. ஆம், 6 மந்த்ல பிளான்ட்ஸ் நல்லா வந்துருங்க. இப்போ சீசன் டைமா இருக்கு. பிளான்ட் வந்து நல்லா ஹெல்தியா இருக்குன்னா, அந்த 6 மந்த் டூ 1 இயர்லயே எடுக்கலாம். பட் கமர்ஷியல் ஈல்டுன்றது வந்து செகண்ட் இயர்லேருந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் கிடைக்குதுங்க? இப்போ வந்து நம்ம ஒரு 1 1/2 ஏக்கர்ல சாகுபடி ம். பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுக்கலாங்க? நாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, 5 டன் எடுத்தோங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து சாகுபடி பண்றோம்க்கா. இப்போ ஆ. வந்து நீங்க ஆர்கானிக்கா பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. எதனாலங்க இப்போ அந்த ஆர்கானிக் நம்ம சூஸ் பண்ணோம்? ஆ நாங்க இந்த நிலம் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்துல வந்து யாரும் விவசாயம் பண்ணது கிடையாது. ஸோ இன்ஆர்கானிக்கா கெமிக்கல்ஸ் எதுவுமே இந்த மண்ணுல வந்து யூஸ் பண்ணல. நாங்க இத சாயில் டெஸ்ட் அந்த மாதிரி இந்த செடி வருமா அப்படின்றதுக்காக சாயில் டெஸ்ட் கூட பண்ணல. ஆம், அ எப்படி நாங்க இந்த லேண்ட செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த சப்பாத்தி கல்லி வந்து இந்த லேண்ட்ல இருந்தது. ஸோ அதனால அதே வெரைட்டின்றதுனால அம் இந்த லேண்ட் நாங்க சூஸ் பண்ணோம். ஸோ மண்ணோட தரம் கெட்டு போயிறக்கூடாது அப்படின்றதுனால, நாங்க அந்த
ஆர்கானிக்காவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆர்கானிக்கா பண்ணும்போது மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நிறைய குழந்தைங்களும் அத விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிராகன் ஃப்ரூட் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி முறையில் நம்ம வந்து பராமரிப்பு பண்ணணுங்க? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிளான்ட் வச்சதுலேருந்து ஆரம்பத்துல வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பிளான்ட் வந்து அழுகாம பார்த்துக்கணும். இப்போ பிளான்ட் வச்சதுலேருந்து இந்த ரிங் வரைக்கும் ஏறுற வரைக்குமே வந்து கட்டி விடணும். அதாவது ஏதாவது டொயின் மாதிரி வச்சு சப்போர்ட்க்கு வந்து கட்டி விடணும். எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் வந்ததுன்னா ப்ரூன் பண்ணி விடணும். இந்த ரிங் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா ப்ரூன் பண்ணோம்னா அதுலேருந்து பிரான்ச்சஸ் வரும். இப்போ பிளான்ட் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மொட்டு விட ஆரம்பிக்கும். மொட்டு வச்சதுலேருந்து பழம் வர்றதுக்கு 45 நாள் ஆயிடும். இப்போ ஒரு பிரான்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பிரான்ச்ல ஒரு 2 ஃப்ரூட் வந்து அலோவ் பண்ணலாம். இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வைக்குது இல்லைங்களா? ஆமா. அது நம்ம எல்லா பூக்களையுமே விட்டுறலாங்களா, இல்லை ஏதாவது கொஞ்சம் அதுல இருந்து கிராப் பண்ணி எடுக்கணுங்களா? இந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இயற்கையாவே இப்போ நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பிரான்ச்ல அதுக்கேத்த பூ மொட்டு பூ மட்டும்தான் வைக்கும். இப்போ நிறைய பூ வைக்குது ஆனா பிளான்ட் வீக்கா இருக்கு அப்படின்னா ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு பூ வந்து அலோவ் பண்ணலாம். சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசா வரும். இப்போ ஒரே பிரான்ச்ல 2, 3 பூவெல்லாம் வைக்குது அப்படின்னா சைஸ் வந்து சின்னதா வரும். போதுமான ஊட்டச்சத்து இல்லைன்னும் போது சைஸ் சின்னதா வரும். இப்போ நம்ம இந்த பிளான் க்ரோத் பண்றோம். இதுக்கு உண்டான உரங்கள் ஏதாவது நம்ம ஆர்கானிக்கா முன்னாடியே சொல்லிட்டீங்க, ஆர்கானிக்கா பண்ற மாதிரி சொல்லிட்டீங்க. என்னென்ன மாதிரி ஆர்கானிக் உரங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோங்க? நாங்க வந்து எரு 3மே போடுறோங்க. மாட்டு எரு, கோழி எரு, ஆட்டு எரு இது 3மே வந்து யூஸ் பண்றோம். நடுவுல பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைச்சல்லாம் கொடுக்குறோங்க. பயோ ஃபர்டிலைசரும் கொடுக்குறோம். இந்த பிளான்ட்டுக்கு பார்த்து இந்த ட்ரிப்ல சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான் அது பெஸ்டா இருக்குங்களா, இல்லை வேற முறையில நீர் பாசனம் பண்ணலாங்களா? சொட்டு நீர்ல பெஸ்ட்டுங்க. ட்ரிப்ல கொடுக்கும்போது நம்ம கரெக்டான அளவுல கரெக்டான தண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக போகிற பட்சத்தில் வேரழுகள் வந்துடும். க்ரோத்துமே நிறைய பிரச்சனை வரும் தண்ணி அதிகமாக இருக்கும்போது. இந்த டிராகன் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த காலகட்டங்களில் இதை வந்து காய்க்க தொடங்குங்க? வருஷத்துல பார்த்தீங்கன்னா 6 மாசம் பழம் இருக்கும். 6 மாசம் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்காது. ஜூன் டூ நவம்பர் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. பேட்சா வரும். ஒரே அறுப்புன்னு இல்லாம இந்த 6 மாசத்துல வந்து நிறைய பேட்சா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 1.5 ஏக்கர்ல நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம் டிராகன் ஃப்ரூட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 டன் எடுத்துன்னு சொன்னீங்க போன வருஷம். இந்த வருஷம் அதை கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இது எப்படி நம்ம வந்து வெளியில் விற்பனை செய்கிறோங்க? மார்க்கெட்டிங்கில் எந்த அளவுக்கு நம்ம இருக்குங்க? இந்த டிராகன் ஃப்ரூட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பெரிய டஃப்பான டாஸ்காக தான் இருக்குது. இது வந்து நாங்கள் டைரெக்டாக கன்சூமருக்கே கொடுக்குறோம். டீலருக்குன்னு நம்ம கொடுக்காம டைரெக்டாக கன்சூமருக்கே கொடுக்குறோம். இப்போ இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்ம இன்னைக்கே கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா நம்ம 1 day 2 days தான் நம்ம இதை வந்து வச்சிருக்க முடியும். அப்படின்றதுனால டீலர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான் கேட்குறாங்க. ஏன்னா இது பழம் வச்சு நம்மளால 1 or 2 days தான் நம்மளால வச்சிருக்க முடியும். அப்படின்றதுனால நம்ம கிட்ட எடுக்கும்போது ரொம்ப கம்மி தான் எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கன்சூமர் கொடுக்குறோம். இது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறதுனால எங்களுக்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு இந்த ஃப்ரூட்ஸுக்கு. ஆர்கானிக் ஸ்டோர்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு நாங்கள் நிறைய கொடுக்குறோம். ஓகேங்க சார். டைரெக்டாக கொடுக்கும்போது நம்ம நம்மளே கொண்டு போய் சேல் பண்ணுற மாதிரி இருக்குங்களா, இல்லை எந்த மாதிரி? நாங்கள் டைரெக்டாக லோக்கலில் வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். பார்சல் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு, பெங்களூர், பாண்டிச்சேரி எல்லா ஏரியாவுக்குமே நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க. இப்போ நம்மகிட்ட வாங்கணும் அப்படின்னா மினிமம் இவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிற ஏதாவது செக்ஷன் இருக்குங்களா? மினிமம் 2 kg. இப்போ பார்சல் பண்ணும்போது மினிமம் 2 kgன்னு வச்சுருக்கோங்க. ஓகே. இல்லை 1 kg தான் வேணும், பாப்பா மட்டும்தான் சாப்பிட்றாங்க, நிறைய பேரும் வாங்கிட்டு இருக்காங்க. டிராகன் ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம சேல் பண்ணுறோமா, இல்லை இதுலேருந்து ஏதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் செய்கிறாங்களா? இது வந்து நாங்கள் ட்ரை ஃப்ரூட் பண்ணுறோங்க. ட்ரை ட்ராகன் ஃப்ரூட் பண்ணுறோம். இந்த ஃப்ரூட்டே வந்து எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை சுகர் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம நார்மல் ஃப்ரூட்லேயே வந்து ட்ரை ஃப்ரூட் பண்ணுறோம். இந்த பூ பார்த்தீங்கன்னா காய வச்சு டீக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஃப்ரூட்டில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஃப்ளவர்லேயுமே இருக்குது. ஓகே. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு ப்ளஸ் அந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணி டீ போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
இதுவுமே அதிக ரெஸ்பான்ஸ் இருக்குங்களா? இதை எப்படி நம்ம சேல் பண்றோம்? கண்டிப்பாங்க. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பல்கா வரும்போது, ரொம்ப கம்மி விலைக்கு குடுக்க விருப்பம் இல்லாததுனால, நாங்க அதுலேருந்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி பண்றோம். அந்த ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கு. டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பரா இருக்குன்னு வந்து எல்லாருமே ஃபீட்பேக் குடுக்குறாங்க. அதுவுமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஃப்ளவருமே வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்க. இப்போ வந்து டிராகன் ஃப்ரூட் சாகுபடிங்கிறது பரவலா வந்து இந்த 5 வருஷத்துல நல்லாவே பேசப்பட்டு வந்துட்டு ஆமா. இருக்கு. இந்த நம்ம 4 வருஷம் இதுல நம்ம இருக்கிறனால கேட்குறோம் அந்த கொஷின். ம். இதுல வந்து நமக்கு லாபங்கள் இருக்குங்களா? எப்படிங்கக்கா? இதுல வந்து லாபம் இருக்குங்க. எப்படின்னா நம்ம வந்து வர விலைக்கு குடுக்காம, இதுலேருந்து வேல்யூ ஆடடா பண்ணும்போது, அப்புறம் நம்ம டைரக்ட்டா கஸ்டமருக்கு குடுக்கும்போது, இதுல வந்து நல்லாவே ப்ராஃபிட் இருக்கு. மத்த விவசாயத்துக்கு இதுல வந்து நல்லாவே ப்ராஃபிட் இருக்கு. இதுல இன்வெஸ்ட்மென்ட் அதிகம். பட் அந்த போட்ட அமௌண்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் ஆகுதே தவிர, மத்தபடி இதுல ப்ராஃபிட் இருக்குங்க. ஓகேங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம சேனலுக்கு நல்லா தெளிவா சொன்னீங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் எப்படி வந்து நம்ம சாகுபடி பண்ணணும், எப்படி ஈல்டு எடுக்கணும்னு நல்லா சொன்னீங்க. உங்க நேரத்த நம்ம சேனலுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. ரொம்ப நன்றிங்க.